ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சண்டேனால நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி போட்டுறதுக்காண்டி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆனியனு எல்லாத்தையுமே அந்த டைமில் ஓடி எடுக்க முடியாதனால தனித்தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க. நீங்களே பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்க போதோ தெரில. சரி வெயிட் பண்ணி எங்களோட நீங்களும் வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெய்யை ஊற்ற போகிறாங்க. நெய்யை ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி தான் பண்ணுவாங்களா? ரெண்டாவது இப்போ ஆயில் சேர்க்குறாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோக்குன்னா 4 பிடி அளவு அரிசிக்கு நாங்கள் எவ்வளோ சேர்க்குறேன்னு சொல்லிட்டு 1 பை 1 சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதிக்காயின்னு சொல்கிறாங்க. இதுவும் போடுறாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இது பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன போடுவோம்? அடுத்து வெங்காயம் ஆனியன் போட போகிறோம் இது பொரிஞ்சதுக்கப்புறம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், தெரியாதவங்களுக்காண்டி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனியன் போட்டாச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் எந்த அளவுக்கு நம்ம பிரியாணியில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு எப்படி ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போதைக்கு நார்மலாக வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் சேர்க்குறோம். ரெண்டாவது அரிசி போட்டதுக்கப்புறம் அது கரெக்டான லெவலில் உப்பு சேர்க்கணும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. அப்போ பிரியாணி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். வெங்காயம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 2 மட்டும் சேர்த்துக்கலாம். பிரியாணி சண்டே நம்ம வந்து வீட்டில் ரெசிபி செஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறோம் லாஸ்ட். கைஸ் பார்க்கும்போதே தெரியுது வெங்காயம் நல்ல லெவலில் வெந்திருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் வந்து வீட்லேயே அரைச்சாச்சு, கடையிலலாம் வாங்கலை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா புதினாவை போட்டா. புதினா மல்லிச்செடி கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். புதினாவும் நம்ம டொமேட்டோ. கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியை நம்ம போட போகிறோம். யாருக்கெல்லாம் வீட்டில் செய்கிற பிரியாணி அதிகமாக பிடிக்கும் இல்லை ஹோட்டலில் அதிகமாக பிடிக்குன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியை போட்டுடலாம். 3 வகையான பொடி இருக்குது. மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா. கைஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா 3 டைப் பொடியை போட்டுடலாம். போட்டுட்டு ரெண்டாவது கறியை போடணும். நல்லா வதக்கிடணும். கைஸ் மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரெண்டாவது தான் சிக்கனை போடணும்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பிரியாணி செஞ்சுருக்கேன், சொதப்பல்ல தான் முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த டைம் நான் வீடியோ எடுத்துட்டும் பிரியாணியை பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் தான் பிரியாணியை போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் எல்லாருக்குமே பிடிச்சது கீழே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அதிகமாக பிரியாணியில் சிக்கன் சாப்பிடாதனால கொஞ்சமாக போடுறோம். மீதி ஃபுல்லாக பொரிச்சிட்டு கிரேவி மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம். ரைஸ் பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோன்னா வெறியாக இருக்கும் போல். ஸோ லெக் பீஸை தான் நான் இப்போ ஜூம் பண்ணுறேன். அதே என் கண்ணுக்குள்ளே உருட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. ரைஸ் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். இன்னொன்று டேஸ்ட்டும் ஒன்று. ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும் சிக்கனை. கைஸ் பார்க்கும்போதே தெரியுது எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றலாம். 4 உலக்கு அரிசிக்கு வந்து 8 உலக்கு தண்ணி ஊற்றணும். கைஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரிசியை களைஞ்சே வச்சுருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா அரிசியை கொட்டுறதுக்கு பயந்துட்டு கரண்டியில் எடுத்து போட்டுட்ருக்கா. எனக்கே சம்டைம் பயமாகவும் இருக்கும். நான் தனியாக சோறு பொங்கி சாப்பிடும் போதெல்லாம் நான்லாம் பயந்துருக்கேன். ஏன்னா அந்த தண்ணி கொதிச்ச தண்ணி வந்து கையில் பிடிச்சின்னா அவ்வளோ எரியும் கை. அதுக்காண்டி என்னவோ பயந்துட்டு கையில் அள்ளி போட்டுட்ருக்கா. இது எப்படி அள்ளி போகிறதுக்கு ஈவினிங்குள்ளே ஆகிடும். நீங்களும் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு. ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் போடும்போது தேவையான அளவு உப்பை மட்டும் கரெக்டாக பார்த்து போடணும். பிரியாணிக்கு தேவை உப்பு தான் மெயின். அதை வந்து தேவையான அளவு கரெக்டாக பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட போகிறோம்.
கொத்தமல்லி போட்டால் தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் போட்டுட்டு தம் போடும்போது கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா லெமன் ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருந்தோம். இந்த லெமன் ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா பிரியாணி கூடி சீக்கிரத்துலேயே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு மதியம் பண்ணுறோன்னா நாளைக்கு காலைல வரைக்கும் கூட வைக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம், ஆனால் நெய் விலகவே இல்லை. ஸோ காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள், பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எண்டிங்கில் பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வருது. இந்த பார்த்தீங்களா, இதுதான் என்னோட லெக் பீஸ். ஆல்ரெடியே நம்ம மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சாச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காய்ஸ் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறாங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குமா. ஒரு ஃபுல் எக்கை அப்படி உடச்சி ஊற்றிட்டு ஒரு மிக்சிங்கை போட்டு லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கலரு. காய்ஸ் லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் காத்தாடி ஃபேனில் உணர வச்சுருவோம். அப்படின்னா தான் மசாலாலாம் பிடிச்சி நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸில் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கலர் பொடி ஆட் பண்ண மாட்டோம், உடம்புக்கு கேடுறதுனால கலர் பொடி ஆட் பண்ணல. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் வற்றணும், ரைஸும் லைட்டாக வேகணும். வெந்ததுக்கு காய்ஸ் பார்த்தீங்கன்னா தம் போட்டுடலாம். முடிஞ்சு கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்தில் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, பசி வேறு எல்லாருக்கும் செம்ம பசியாக இருக்குது. இதை பொரிச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி நம்மளால் வந்து இலை போட்டு சாப்பிட முடியாது, தட்டில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நல்லா சூப்பராக பண்ணலாம். ஏன்னா பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு முட்டை, இது நம்மளுக்கு பிடிச்சது தான், லெக் பீஸு சூப்பராக வெந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம். ஸோ பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டாக பண்ணியிருக்குன்றதை. பாருங்கள் ரைஸில் நல்லா